உப்பனாறு மேம்பாலம் டெண்டர், அமைச்சர், துறை செயலர், தலைமை பொறியாளருடன் முதல்வர் ஆலோசனை. காவல்துறை வாரிசுதாரர்களுக்கு ஊர்காவல் படைக்கான பணியாணை, அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கல். அனைத்து துறைகளிலும் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை, முதல்வர் திட்டவட்டம். நாளை விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதுவையில் பூஜை பொருட்களின் விற்பனை ஜோர். உப்பனாறு மேம்பாலம், தற்காலிக கவர்னர் அலுவலகம், தேங்காய் திட்டு துறைமுகம் உள்ளிட்ட டெண்டர் பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் மற்றும் செயல்துறை தலைமை பொறியாளருடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுவை அரசின் பொதுப்பணித்துறையில் பல்வேறு பணிகளுக்கு ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளது. ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ள பணிகள் குறித்த விவரங்களை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துறை செயலாளர் ஜெயந்தகுமார், தலைமை பொறியாளர் தீன்தயாளன் முதல்வர் ரங்கசாமியிடம் விளக்கினார். உப்பனாற்றின் மீது கட்டி முடிக்காமல் இருந்த மேம்பாலத்தின் மீதமுள்ள பணிகளை மேற்கொள்வதற்கு 26.40 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டுவதற்கான ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது. இந்த பணியின் மூலம் ஏற்கனவே துவங்கப்பட்டு முடிக்கப்படாமல் இருக்கும் பாலத்தின் பகுதிகளையும், காமராஜர் சாலையில் உள்ள பழைய பாலத்தை இடித்துவிட்டு புதிதாக கட்டவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பணியினை 12 மாதங்களுக்குள் செய்து முடிக்க கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கவர்னர் மாளிகை, தற்காலிக அலுவலகம் மற்றும் இல்லம் கட்டும் பணிக்கான ஒப்பந்த புள்ளி ரூபாய் 3.69 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூறப்பட்டுள்ளது. இந்த பணி ஏற்கனவே சுற்றுலாத்துறையால் பழைய சாராய ஆலை வளாகத்தில் கட்டப்பட்ட கட்டிடத்தில் கவர்னர் தற்காலிக அலுவலகம் மற்றும் இல்லத்திற்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் தயாரிக்கப்பட்டு ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளது. இந்த பணியினை 4 மாதங்களுக்குள் முடிக்க அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. தேங்காய் திட்ட மீன்பிடி துறைமுகத்தை விரிவாக்கம் செய்ய 46.16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான ஆணை வழங்கப்பட்டுள்ளது. இந்த பணி விரைவில் துவங்க உள்ளது. இதனை 12 மாதங்களுக்குள் முடிக்க அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த துறைமுக விரிவாக்கத்தின் மூலம் மீன்பிடி படகுகள் கரைக்கு வந்து மீன்களை இறக்க ஏற்ற வசதியாகவும், வலைகளை உலர்த்தி செப்பனிடவும், புயல் மற்றும் பேரிடர் காலங்களில் விசைப்படகுகளை பாதுகாப்பாக நிறுத்துவதற்கும், புதுச்சேரி மீனவர்கள் சிரமமின்றி தங்கள் தொழிலை செய்வதற்கும் உதவியாகவும் இருக்கும். இங்கு மீன்கள் ஏலக்கூடம், உணவு விடுதி, கழிப்பறை வசதிகள், விசைப்படகுகள் செப்பனிடும் கூடம் ஆகியவை ஏற்படுத்தப்பட உள்ளது என தெரிவித்தனர். விவரங்களை கேட்டறிந்த முதல்வர் பணிகளை தொய்வில்லாமல் குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு கேட்டுக்கொண்டார். காவல்துறை வாரிசுதாரர்களுக்கு ஊர்காவல் படை பணிக்கான ஆணை மற்றும் மின்துறை ஊழியர்களுக்கு பதவி உயர்விற்கான ஆணையினை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். புதுச்சேரி காவல்துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகிறது. அதன்படி காவல்துறையில் பணியின் பொழுது உயிரிழந்த குடும்பத்தாரர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அவர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் ஊர்காவல் படை பணியிடங்கள் வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக பணியின் பொழுது உயிரிழந்த காவலர்களின் குடும்பத்தை சேர்ந்த 9 பேருக்கு ஊர்காவல் படையில் சேர்வதற்கான பணியாணையை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் டிஜிபி ஷாலினி சிங் முன்னிலையில் நேற்று வழங்கினார். அப்பொழுது ஐஜி அஜித் குமார் சிங்லா, எஸ்பி அனிதா ராய் ஆகியோர் வந்தனர். இதைத் தொடர்ந்து மின்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பதவி உயர்வு வழங்க வேண்டும் என மின்துறை ஊழியர்கள் சங்கம் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றது. அதன் அடிப்படையில் தற்பொழுது 15 ஆண்டுகளாக காலியாக உள்ள பரிசோதகர் பணியிடங்களை நிரப்ப அரசு நடவடிக்கை எடுத்து 34 மின்துறை ஊழியர்களுக்கு பணிமூப்பு அடிப்படையில் பரிசோதகர் பதவி உயர்வு அளிக்கப்பட்டது. அதற்கான பணியாணையை அமைச்சர் நமச்சிவாயம் நேற்று சட்டசபையில் உள்ள அவரது அலுவலகத்தில் வழங்கினார். புதுச்சேரியில் உள்ள அனைத்து துறைகளிலும் காலி பணியிடங்களை நிரப்ப அரசு கவனம் செலுத்தி வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை அரசு பள்ளிகளில் கல்வி இயக்கம் சார்பில் ஆசிரியர் தின விழா ஈசிஆரில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் கொண்டாடப்பட்டது. அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை தாங்க விழாவை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்து 21 நல்லாசிரியர்களுக்கான விருதுகளை வழங்கி பேசுகையில், அரசு பள்ளிகளில் பெற்றோர்கள் மாணவர்களை விரும்பி சேர்க்கும் வகைகள் பல்வேறு மாற்றங்களை அரசு செய்து வருகிறது. ஸ்மார்ட் வகுப்பறைகள், சுத்தமான சுகாதாரமான கழிவறை, போதிய இடவசதி செய்து தர அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மருத்துவ கல்வியில் 10% இடங்கள் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 6ஆம் வகுப்பு முதல் +2 வரை படித்த மாணவர்களுக்கும் மருத்துவ இடங்கள் வழங்க கோரிக்கை வைத்துள்ளனர்.
இது குறித்து பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. அரசு பள்ளியில் படிக்கும் ஏழை மாணவர்கள் உயர்கல்வி பெற வேண்டும் என்பதே அரசின் எண்ணம். புதுவையில் படித்து செல்லும் மருத்துவ மாணவர்கள் சிறந்த மருத்துவமனைகளில் பணியாற்றி வருகின்றனர். இங்குள்ள பொறியியல் கல்லூரிகளில் படித்த பலர் வெளிநாடுகளில் பணிபுரிகின்றனர். புதுச்சேரியின் பொருளாதார வளர்ச்சிக்கும் அவர்கள் உதவுகின்றனர். இதனால் தனிநபர் வருமானம் உயர்ந்துள்ளது. அரசின் காலி பணியிடங்களை நிரப்புவதில் அரசு கவனம் செலுத்தி வருகிறது. விரைவில் 256 உதவியாளர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. அனைத்து துறையிலும் காலி பணியிடங்களை நிரப்ப அரசு கவனம் செலுத்தி வருகிறது. ஆசிரியர் காலி பணியிடங்களையும் நிரப்பி வருகின்றோம் என அவர் பேசினார். தொடர்ந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை கௌரவித்தார். விழாவில் செல்வகணபதி எம்பி, சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், பள்ளிக்கல்வி இயக்குனர் பிரியதர்ஷினி, ஆசிரியர்கள், மாணவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் நாளை விநாயகர் சதுர்த்தி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் விநாயகர் சிலைகள், பூஜை பொருட்கள், பழங்கள், அலங்கார பொருட்களின் விற்பனை தீவிரமடைந்துள்ளது. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா நாளை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி புதுச்சேரி மணக்குளம் விநாயகர் கோவிலில் தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மூலவர் பக்தர்களுக்கு அருள்பாலிக்க உள்ளார். புதுவையில் விநாயகர் சிலை விற்பனை தீவிரமடைந்துள்ள நிலையில் விநாயகர் பூஜைக்கு தேவையான விநாயகர் குடை, எருக்கம்பூ மாலை, அருகம்புல், மாமாலை, ஆப்பிள், சாத்துக்குடி, ஆரஞ்சு, விளாம்பழம், கம்பு கதிர், மக்காச்சோளம், கலாக்காய் மற்றும் மாதுளம், கொய்யா, நாவல், திராட்சை மற்றும் செங்கரும்பு போன்ற அனைத்து பொருட்களின் விலை விற்பனை தீவிரமடைந்துள்ளது. மேலும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. நேரு வீதி, காந்தி வீதி, சாரம், சின்னமணிக்கூண்டு, முத்தியால்பேட் மார்க்கெட் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விநாயகர் சதுர்த்தி பூஜைக்கான பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மறைந்த முன்னாள் ஆளுநர் ஃபரூக் மரைக்காயர் பிறந்த நாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று கட்சி அலுவலகத்தில் முன்னாள் ஆளுநர் ஃபரூக் மரைக்காயர் பிறந்த நாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பல்வேறு பிரிவை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் பிரமுகர்கள், கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. காப்பீட்டு கழக ஊழியர் சங்கம், புதுச்சேரி கிளை மற்றும் வேலூர் கோட்டம், LIC பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சாரம் அவைத்திடலில் காப்பீட்டு கழக ஊழியர் சங்கம், புதுச்சேரி கிளை, வேலூர் கோட்டம், LIC பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் இன்சூரன்ஸ் பிரீமியர் மீதான GST வரியை அகற்ற வேண்டும், மக்கள் சேமிப்பை பாதிக்கும் பங்குச்சந்தை சூதாட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும், மக்கள் நம்பிக்கை பெற்ற LIC உள்ளிட்ட பொதுத்துறைகளை பாதுகாக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி கிளை காப்பீட்டு கழக ஊழியர் சங்க தலைவர் மனோகர் தலைமை தாங்கினார். செயலாளர் நாகராஜன் வரவேற்புரையாற்றினார். துணைத் தலைவர் வேலாயுதம் கோரிக்கைகளை வலியுறுத்தி விளக்க உரையாற்றினார். தொடர்ந்து CITU ராஜாங்கம் துவக்க உரையாற்ற பெருமாள், கொளஞ்சியப்பன் கருத்துரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர் சம்மேளன பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயும் பிறந்த நாளையொட்டி அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் வாழ்த்து பேனர் ஒட்டி விளம்பரம் செய்த 2000 ஆட்டோக்களுக்கு அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாகி இயக்குனர் IG வீரராகு மற்றும் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் நலத்திட்ட உதவிக்கான டோக்கன்களை வழங்கினர். புதுவை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாள் விழா ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் புதுவை முழுவதும் 2000 ஆட்டோக்களில் பின்னால் பிறந்த நாள் வாழ்த்து விளம்பர பேனர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. இந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு விழுவர்கரை தொகுதி மூலக்குளம் MGR நகர் நுழைவு வாயில் அருகில் நடைபெற்றது. அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாக இயக்குனர் IG வீரராகு மற்றும் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிக்கான டோக்கன் மற்றும் பெட்ரோல்களுக்கான ரொக்க பணம், மதிய உணவாக பிரியாணி ஆகியவற்றை வழங்கினர். நலத்திட்ட உதவிக்கான டோக்கன் பெற்ற ஆட்டோ ஓட்டுநர்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி அளவில் மூலகுளம் மேட்டுப்பாளையம் போகும் சாலை MGR நகர் நுழைவு வாயில் அருகில் நடைபெறும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பிறந்தநாள் விழாவில் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்க உள்ளார்.
மேலும் விழாவில் பொதுமக்களுக்கு அரிசி, புடவை, சர்க்கரை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு தெரிவித்துள்ளார். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவையொட்டி பாஜக மாநில செயலாளர் உழவர்கரை சரவணன் ஏற்பாட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுவை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டும் அவரது பிறந்தநாள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரீனா மஹாலில் பாஜக மாநில செயலாளர் உழவர்கரை சரவணன் ஏற்பாட்டில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் எம்ஹெச் ஃபாரூக் மரைக்காயின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சரும் கேரளா முன்னாள் கவர்னரும் முன்னாள் வெளிநாட்டு தூதருமான எம்ஹெச் ஃபாரூக் மரைக்காயர் பிறந்த நாள் முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் வடக்கு மாவட்ட துணைத் தலைவரும் எம்ஹெச் பேரவையின் தலைவர் பெருமாள் தலைமையில் அவரது சமாதியில் பூ அலங்காரம் செய்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் காலாப்பட்டு வட்டார காங்கிரஸ் தலைவர் குந்தராஜ், ஜெயபால், தனஜயன், பிரபாகரன், செல்வமுத்து, கலிவரதன், ஆனந்தராஜ், கிருஷ்ணமூர்த்தி, ராகுல் உட்பட பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட 8 மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு சமூக நலத்துறை மூலம் மோட்டார் சைக்கிள்களை ரங்கசாமி வழங்கினார். புதுவை அரசு சமூக நலத்துறை மூலம் புதுவை இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட 8 மாற்றுத்திறனாளிகளுக்கு 8.5 லட்சம் ரூபாய் மதிப்பில் மோட்டார் பொருத்திய 3 சக்கர வாகனங்கள் வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வழங்கினார். நிகழ்ச்சியில் அரசு கொறடா ஆறுமுகம், AKT சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி, துணை இயக்குநர் ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். பூர்ணாங்குப்பம் பக்த ஆஞ்சநேயர் கோவிலில் கும்பாபிஷேக திருக்குட நன்னீராட்டு விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் பூர்ணாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் திருக்கோவில் ஜீரணா தோரண புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் திருக்குட நன்னீராட்டு விழா மிக விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் துவங்கிய நிகழ்ச்சியில் அணுக்கை, விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாகன வாசனம், அங்குரா பாரணம், ரக்ஷ பந்தனம், கலச ஸ்தாபனம், அஷ்டக பந்தனம் மற்றும் முதற்கால யாக வேள்வி பூஜை, பூர்ணாகுதி, 2ஆம் கால வேள்வி, 3ஆம் கால வேள்வி, மகா பூர்ணாகுதி, யாத்ராதானம், கும்பங்கள் புறப்பாடாகி விஸ்வரூப பக்த ஆஞ்சநேயர் திருக்குட நன்னீராட்டு வைபவம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மூலவர் மகா அபிஷேகம், மகா தீபார்த்தனை, அன்னதானம் ஆகியவை நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அதிமுக பிரமுகர் முன்னாள் மாநில துணை செயலாளர் குமுதன், புருஷோத்தமன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள், கலிய பெருமாள் மற்றும் குடும்பத்தினர் மற்றும் பூர்ணாங்குப்பம் கிராமவாசிகள் மற்றும் பக்த ஆஞ்சநேயர் பக்தர்கள் செய்திருந்தனர். காங்கிரஸ் மாநில செயலாளர் SVS சுரேஷ் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுவை மாநில காங்கிரஸ் செயலாளர் SVS சுரேஷ் பிறந்தநாள் விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், மாநில பொதுச் செயலாளர் சங்கர் ஆகியோர் தலைமை தாங்கினர். அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், மணவெளி வட்டார காங்கிரஸ் தலைவர் பரமகுரு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் NSK ஜெயபால் ஆகியோர் முன்னிலையில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் NR காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் குமரகுரு, அன்புமணி, அசோக்ராஜ், பிரபு, பாஜக நிர்வாகி விக்கி, ஜெயராமன், டாக்டர் முத்துக்குமரன், தொழிலதிபர் அன்பு, செந்தில், விஜயன் உள்ளிட்ட ஏராளமான அனைத்து கட்சி நிர்வாகிகள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பிப்டிக் தொழிற்பேட்டையில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட மேட்டுப்பாளையம் பிப்டிக் தொழிற்பேட்டையில் 1,77,52,633 ரூபாய் மதிப்பீட்டில் அணுகு சாலை, 2 பிரதான சாலை, குறுக்கு சாலைகளை வழிப்படுத்துதல், அகலப்படுத்துதல் மற்றும் தார் சாலைகள் அமைத்தல் மற்றும் வடிகால் வசதிகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது.
இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் மற்றும் அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், ஒரு முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் பகுதியில் பாஜக நிர்வாகி வழக்கறிஞர் ரவி தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுவை மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் பகுதியில் காமராஜர் மக்கள் சேவை இயக்க தலைவரும் பாஜக நிர்வாகியுமான வழக்கறிஞர் ரவி தலைமையில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு கேக் வெட்டி இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினார். இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் பகுதியை சேர்ந்த 1000 நபர்களுக்கு இலவசமாக வேஷ்டி சேலையினை அமைச்சர் முன்னிலையில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் அரியாங்குப்பம் தொகுதி பாஜக தலைவர் வசந்தராஜ், மாவட்ட செயலாளர் அன்பு மற்றும் நிர்வாகிகள் முத்து, ஐயனார், பாண்டரங்கன், பாலா, தட்சிணாமூர்த்தி, தேவராஜ், சக்திவேல், ஐயப்பன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அபிஷேகப்பாக்கம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆத்தங்கரையான் சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மகா கணபதி பாலமுருகன் மற்றும் ஸ்ரீ ஆத்தங்கரையான் சுவாமி ஆலயத்திற்கான அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக கடந்த புதன்கிழமையன்று காலை கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், சுதர்சன மகாவிஷ்ணு ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளுடன் துவங்கி கலச ஸ்தாபனம், சிகலத்திரவிய பூர்ணாகுதி உள்ளிட்ட 4 கால யாக பூஜைகள் நிறைவு பெற்று கடப்புறப்பாடு செய்து ஆலய விமானத்தில் மற்றும் மூலவர் உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளுக்கான மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுவையில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் 334ஆம் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் 334ஆம் ஆண்டு பெருவிழா இன்று துவங்கியது. காலை சிறப்பு திருப்பலி நடைபெற்றதை தொடர்ந்து கொடி ஆலய வளாகத்தில் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கோவில் வளாகத்தில் உள்ள கொடிமரத்தில் புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் கொடியை ஏற்றினார். இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நவ நாட்களில் காலை மாலை திருப்பலியும் சிறிய தேர் பவனி, நற்கருணை ஆசிரும் இடம்பெறும் என்றும் செப்டம்பர் 15ஆம் தேதி ஆண்டு பெருவிழாவையொட்டி ஆடம்பர தேர் பவனி நடைபெற உள்ளது. 7க்கும் மேற்பட்ட ஐமாஸ், மினிமாஸ் விளக்குகளை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி பொதுமக்கள் கைகளால் விளக்குகளை எரிய வைத்து இயக்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட 14க்கும் மேற்பட்ட இடங்களில் ஐமாஸ் மற்றும் மினிமாஸ் மின் கம்பங்கள் எரியாமல் இருந்து வருகிறது. அதனை சரி செய்வது சம்பந்தமாக புதுச்சேரி மின்துறை, ஐமாஸ் மின்துறை பிரிவு அதிகாரிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி நேரில் சந்தித்து தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வந்தார். பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் பயணிக்கக்கூடிய தனது தொகுதிகள் ஐமாஸ் மற்றும் மினிமாஸ் விளக்குகள் எரியாமலும் பயன்பாட்டிற்கு இல்லாமலும் இருப்பதினால் தொடர்ச்சியாக விபத்துக்கள், சட்ட ஒழுங்கு பிரச்சனை போன்றவை நிலவி வருகிறது. பொதுமக்களின் நலன் கருதி போர்க்கால அடிப்படையில் விளக்குகள் பொருத்தி எரியப்பட வேண்டும் என்று அதிகாரியை சட்டமன்ற உறுப்பினர் வலியுறுத்தினார். இந்த நிலையில் 7 இடங்களில் ஐமாஸ் மற்றும் மினிமாஸ் விளக்குகள் போடப்பட்டது. அதை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கைகளிலேயே சுவிட்ச் போட வைத்து அழகு பார்த்தார். புதுச்சேரி உப்பளம் தமிழ்தாய் நகர் அருள்மிகு பொறையாத்தம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி தமிழ்தாய் நகர் அருள்மிகு பொறையாத்தம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் கடந்த 4ஆம் தேதி கணபதி பூஜை மற்றும் விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது. தொடர்ந்து தினமும் அம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து அம்மனுக்கு அஷ்டபந்தன மருந்து சாத்துதல் மற்றும் முதல் கால மற்றும் 4 கால யாகசால பூஜைகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து கடன் புறப்பாடு நடைபெற்று அருள்மிகு பொறையாத்தம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது.
இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் ஊர் இளைஞர்கள் செய்திருந்தனர். முன்னாள் ஆளுநர் ஃபரூக் மரைக்காயர் பிறந்த நாளையொட்டி ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் ஆளுநர் ஃபரூக் மரைக்காயர் பிறந்த நாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவர் ஆரி சேகர் தலைமையில் பேரவை துணைத் தலைவரும் பொதுக்குழு உறுப்பினருமான திருவேங்கட முன்னிலையில் அண்ணா சாலையில் ஏழை எளிய மக்களுக்கு உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி ஆகியோர் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கி சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் ராஜாராம், கோனேரி லோகையன், மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத், வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் குமரன், கோவிந்தராஜ், இளைஞர் காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் பிரபு, முன்னாள் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தயாளன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் உதயகுமார், சாம்பசிவம் ஆகியோர் கலந்து கொண்டனர். நல்லவாடு அரசு நடுநிலை பள்ளியில் புதிய வகுப்பறைகள் கட்டுவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் வனவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நல்லவாடு கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலை பள்ளிகள் மாணவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு புதியதாக 2 வகுப்பறைகள் கட்டுவதற்காக 30 லட்சம் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டு அரசாணை பெறப்பட்டது. அதன் கட்டுமான பணி துவங்குவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி காலை சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் தலைமையில் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுவை பொதுப்பணித்துறை கண்காணிப்பு செயற்பொறியாளர் வீரசெல்வம், கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி மோகன், பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் விக்டோரியா, இளநிலை பொறியாளர் ராதாகிருஷ்ணன், பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், ஒப்பந்ததாரர் அசோகன் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். தற்பொழுது சென்டாக்கில் முறைகேடாக விண்ணப்பித்த மாணவ மாணவிகளின் பெயர்களை நீக்கி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாண்டிச்சேரி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நலசங்க தலைவர் வைபாலா வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து மாணவர் மற்றும் பெற்றோர் நலசங்க தலைவர் வைபாலா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தற்பொழுது முதற்கட்ட மருத்துவ 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை முடிவுள்ள நிலையில் மத்திய மருத்துவ கவுன்சிலின் விதிமுறைகளின்படி புதுவை சென்டாக் வரும் 11/9/2024 முதல் 2ஆம் கட்ட மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நடைமுறைகளை தொடர வேண்டும். அதேபோல் கேரள மாநிலத்திலும் புதுவை சென்டாக் விண்ணப்பித்த 9 மாணவ மாணவிகள் மீதும் புகார்கள் புதுச்சேரி மாநில மண்ணின் மைந்தர்களால் சுகாதாரத்துறை இயக்குநரகத்திற்கு அளிக்கப்பட்டு மேற்படி 13 மாணவர்களின் ஆவணங்களை சரிபார்க்க சென்டாக் நிர்வாகத்திற்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. இது சம்பந்தமாக 13 மாணவர்களின் 9 மாணவ மாணவிகளிடம் சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டுள்ளது. மருத்துவ இயக்குநரகத்தால் சந்தேகம் ஏற்பட்ட 4 மாணவ மாணவிகள் இதுவரை உரிய விளக்கம் அளிக்கவில்லை. ஆகையால் சுகாதாரத்துறை இயக்குநரகம், சென்டாக் நிர்வாகம் உடனே முறையற்ற விதிமீறல்கள் மற்றும் மரபுகளை தாண்டி இரு மாநிலத்தில் விண்ணப்பித்த மாணவர்கள் மீதும் அதேபோல் சென்டாக்கில் விண்ணப்பித்த மாணவ மாணவிகள் உரிய நடவடிக்கை எடுத்து புதுவை மாநில மருத்துவ இடங்களை மீட்டெடுக்க வேண்டும். ஏற்கனவே மருத்துவம் பயில உள்ள சென்டாக் மற்றும் ஜிப்மரில் விண்ணப்பித்த மருத்துவ மாணவர்கள் மற்றும் தமது அமைப்பின் மூலம் அளிக்கப்பட்ட புகாரின் மீது ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் புதுச்சேரி மாநில மாணவர்கள் ஒதுக்கீட்டில் விண்ணப்பித்த 7க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஜிப்மர் 1ஆம் ஆண்டு சேர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டனர். தற்பொழுது சென்டாக்கில் முறைகேடாக விண்ணப்பித்த மாணவ மாணவிகளின் பெயர்களை நீக்க தாங்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். தேசிய கந்தான 2 வார விழாவை முன்னிட்டு கந்தானத்தை வலியுறுத்தி செவிலியர் மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. 39வது தேசிய கந்தான 2 வார விழாவை முன்னிட்டு அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் ரோட்டரி மீட்டவுன் இணைந்து கடற்கரை சாலையில் செவிலியர் மாணவிகள் கண்தானத்தை வலியுறுத்தி கைகளில் ஒளி தீபம் ஏந்தி கொண்டு விழிப்புணர்வு பேரணியாக சென்றனர். பேரணியில் அரவிந்த் மருத்துவமனை செவிலியர்கள், கண் மருத்துவர்கள், ரெட் கிராஸ் சங்க பொறுப்பாளர்கள், ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு கண்தான விழிப்புணர்வு செய்தனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6720 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 89 ரூபாய். உப்பனாறு மேம்பாலம் டெண்டர், அமைச்சர், துறை செயலர், தலைமை பொறியாளருடன் முதல்வர் ஆலோசனை.
காவல்துறை வாரிசுதாரர்களுக்கு ஊர்காவல் படைக்கான பணியாணை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கல். அனைத்து துறைகளிலும் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை முதல்வர் திட்டவட்டம். நாளை விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதுவையில் பூஜை பொருட்களின் விற்பனை ஜோர். மேட்டுப்பாளையத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு சாலைகள் அமைக்கும் பணி முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்பு.